உதாரணத்துக்கு பாஜக உங்ககிட்ட பேசுறதாக சொல்றாங்க. இன்னொன்னு குறிப்பா டிடிவி தினகரன் வந்து உங்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்றாரு. ஆனா பாஜக இருந்து அதற்காக எந்த ஒரு பதிலும் வெளிப்படையா இல்ல. அது பாஜக உங்களை வேண்டும்னே அவாய்ட் பண்றதா இருக்கிறதா தொண்டர்கள் கருதுறாங்க. என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை என்னை சந்திக்கின்ற வருகின்ற அனைவரும் பதிவு செய்திருக்கிறேன். அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்தவித அபிலாசைகளும் ஆசைகளும் கிடையாது. ஏனென்றால் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு அரசியல்வாதியினுடைய இலக்கு உச்சபட்சமாக என்ன இருக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த இலக்கினை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தந்துவிட்டார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட என்ற மாபெரும் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய புகழ்பாடுகிற இயக்கமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. சார், நீங்க உறுதியா இருக்கீங்க. குறிப்பா அதிமுக அதோட அம்மா உருவாக்கின கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்கிறதாவே கருதப்படுது. இப்படியே இருந்தா அதிமுக நிலைமை என்னதான்? பிடிவாதங்கிறது நீங்களே சொல்லிவிட்டீங்க. என்னை பொறுத்தே நான் பலமுறை சொல்லிவிட்டேன். எனக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்தவித இலக்கும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணத்தின்படி, அவருடைய சிந்தனையின்படி பல நூற்றாண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா. நடிகர் விஜய் அதிமுக யார் கையில இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா அதிமுக யார் கையில இருக்கு அப்படிங்கறதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி கருத்து. இந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கினார்கள். தொண்டர்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவும் மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கமாகத்தான் என்றைக்கும் இருக்கும், உயிர் வாழும் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கத்தை யாராலும் பிளவுபடுத்தி பார்த்தால் அவர்களுக்குத்தான் தோல்வி கிடைக்கும் மொழியே அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்திற்கு தோல்வி கிடைக்காது. ஒருத்தர் கேள்விட்ட பதில் சொல்லிட்டார். இன்னொன்னு, அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பாஜக தலைவர்களும் ஏற்றுக்கிட்டதா தெரியுது. அண்ணாமலைக்கும் இல்ல, யார் முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. ஆகவே மக்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இறுதி செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் மக்களிடம் இருக்கு. பாஜக வெளிப்படையா ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப நீங்க எல்லா கட்சி முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்துப்பீங்களா? தமிழகத்தில் இருக்கின்ற நீங்களே புறாக்களையும் கேட்டுக்கிட்டே இவருக்கு வாய்ப்பு கொடுங்க. எதுங்க தேர்தல் வந்தால் தானே தெரியும். என்ன 9 மாசம் இருக்குது. இதுக்குள்ள பல சூழ்நிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் அங்கே போகிறாரு, அங்கே இருப்பவர் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இயக்கங்களுடைய சார்பிலே போக வரவும் இருக்குது. இந்த வரவு செலவெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் தேர்தலுடைய ட்ரெண்ட் வரும்போதுதான் தெரியும். சார், இறுதியா சார், நீங்க மாநாடு நடத்துறோம், எழுச்சி பயணம் நடத்துறோம், மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துறோம், வெறும் அறிவிப்பிலே இருக்கு. நீங்க அதுக்கான செயல்பாடு கேளுங்க. எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சார்பாக மாவட்டம் தோறும் சென்று செயல் விருக்கத்துக்கு கூட்டினோம். அதற்காக நான் வருவாய் மாவட்டங்கள் அனைத்து வருவாய் மாவட்டங்களும் சென்று விட்டு வந்திருக்கிறோம். படிப்படியாக எங்களுடைய கருத்துக்களை சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கம் 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் வகுத்து தந்த பாதை கழக சட்ட விதிப்பு தான் நடைபெற்றது. அந்த சட்டவிதி இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் விஷயமாக நாங்கள் உயர்மன்றத்தில் எங்களுடைய அனைத்து வழக்குகளும் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் கோர்ட்டில் இன்றைக்கும் இருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவோட இந்த 4 ஆண்டுகளும் ஆட்சி முடிஞ்சிச்சு. ஒரு 10 லட்சம் பேர்த்த கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரை பொதுவாகவே என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல வேண்டும். மற்றவருடைய கருத்தை நான் சொல்லுவது நல்லாக இருக்காது. அவர்கள் சார்கின்ற கட்சியினுடைய கருத்திற்கு ஏற்ப கருத்துக்கு சொல்வார்கள். அதை நான் எப்படி மறுக்க முடியும்? சொல்லுங்க, அப்படி மறுக்க முடியும்? என்னுடைய கருத்துக்களை நான் சொல்றேன். நான் என்னுடைய கருத்து சொல்லிட்டு கேட்டீங்க. எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை.
எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. நான் கட்சியினுடைய முதலமைச்சராக, அரசுடைய முதலமைச்சராக 3 முறை வந்துவிட்டேன். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வந்துவிட்டேன். பொருளாளராக 13 ஆண்டுகள் பதவி வைத்து விட்டேன். அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தொண்டராகத்தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், தலைவராக இல்லை என்பதை நான் பல கூட்டங்களை விளக்கி இருக்கிறேன். ஆகவே மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். சார், 4.5 ஆண்டு திமுக ஆட்சி, உங்களுடைய அந்த மார்க் இல்ல செயல்பாடு எப்படி இருக்கு? என்னுடைய மார்க்கை டெய்லி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இல்ல இப்ப நான் தான் அரசனுடைய செயல்பாடுகள், அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை தவறுகளையும் சுட்டிக்காட்டுகின்ற ஒரே கருத்தாக நான் ஒருவர் தான் டெய்லி பத்திரிகையில் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறேன். சில பத்திரிகைகள், தொலைக்காட்சியில் வெளியிடுகின்றன, சில பேர் வெளியிடுவதில்லை என அதற்கு சொல்வதற்காக இல்லை. திமுக பாஜக மாற்றா விஜய் கூட்டணியில நீங்க இணைய வாய்ப்பு இருக்கு? திமுக பாஜக கூட்டணிக்கு மாறா என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் தான் நான் அந்த இயக்கத்தில் தான் இருந்து நான் என்னுடைய வாக்குகளை கேட்பேனே ஒழிய வேற யாருக்கும் என்னுடைய வாக்குகளை, என்னுடைய கருத்தாக வெளிப்படுத்த மாட்டேன். ஆனா தேர்தல் கணக்குல அதிமுகவே கிடையாது, திமுகவும் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குன்னு விஜய் மீண்டும் திட்டவட்டமா சொல்லிட்டு வராரு. எல்லா கட்சியும் இங்க இருக்க அரசியல் கட்சி எல்லாரும் நாங்க தான் முதலமைச்சராக, நாங்க தான் முதலமைச்சர் சொல்லிட்டு வராங்க. இதை நம்ம மறுக்க முடியுமா? மறுக்கின்ற கடமை மக்களிடம் இருக்கிறது, வாக்களிக்கின்ற கடமை மக்களிடம் இருக்கிறது. சார், இந்த யாருக்கு தான் நேரடி போட்டி யாருங்க இந்த தேர்தலில் யாருக்கு தான் நேரடி போட்டி? நான் ஜோசியக்காரனாங்க, ஜோசியம் விஜயோட பேச்சு மிஸ்டர் மோடி, அங்கிள் முதலமைச்சர், பொதுவாக ஒரு அரசியல் கட்சியை இயக்கத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்க வந்தவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி அனைவரையும் ஒரு சேர கருத்தாக பேச வேண்டும். அவருடைய பேச்சில் சில பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. தமாசா பேசினாரா, சூனியம் வச்சு பேசினாரா, சூது வச்சு பேசினாரா எனக்கு தெரியாது. ஒரு பெருந்தன்மையோடு பேசுகின்ற கருத்தை அவர் பேச வேண்டும். இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் மக்களை ஈர்க்கின்ற கருத்தையாகும். ஆனால் இந்த மாநாட்டில் அவர் பேசிய கருத்துக்கள் அரசியல் ரீதியான ஈர்க்கின்ற கருத்தாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார்.